சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எல்லை மீறி போன சி.வி. சண்முகம் பன்னீர்செல்வத்தையும் செங்கோட்டையனையும் சசிகலா அவர்களையும் தரைக்குறைவாக பேசிய சி.வி. சண்முகம் அவர்கள் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது சி.வி. சண்முகம் அவர்களிடம் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் அதிமுகவில் இணைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்று கேட்டபொழுது, கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட துரோகிகளுக்கு ஒருபோதும் இடம் கிடையாது என்று சி.வி. சண்முகம் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதிமுகவின் தொண்டர்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, அப்படி என்ன துரோகம் செய்தார்கள்? அதிமுகவில் இருந்து விலகி திமுகவிலா இணைந்தார்கள்? அதிமுக ஒருங்கிணைவதற்காகத்தானே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வெற்றியடைவதற்காகத்தான் களப்பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எடப்பாடியுடன் இணைந்து கொண்டு சி.வி. சண்முகம் அவர்கள் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டினால் நிச்சயம் அவரது பதவியும், தேர்தலில் அவர் போட்டியிட்டால் அவரது எம்எல்ஏ பதவியும் கூட பறிபோகும் என்பதை அதிமுகவின் தொண்டர்கள் தற்பொழுது கூறி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்தளவிற்கு 2026 சட்டசபை தேர்தலில் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை அதிமுக வர்சஸ் திமுக என்று இரு கட்சிகளுக்கு இடையே போட்டி என்பதை சி.வி. சண்முகம் அவர்களால் உறுதியாக கூற முடியுமா? அப்படி அவர் கூறினால் களத்தில் அதிமுகவின் தொண்டர்கள் வேலை செய்கிறார்கள் என்பதை ஆதாரத்துடன் காட்ட முடியுமா? நிச்சயம் அவரால் காட்ட முடியாது. காரணம், பெரும்பான்மையான தொண்டர்கள் ஓபிஎஸ்ஸின் பக்கமும் சசிகலா, செங்கோட்டையனுக்கு ஆதரவாகவும் இருக்கிறார்கள். உங்களால் களப்பணிகளை மேற்கொள்ள முடியுமா? எங்கேயாவது குடிபோதையில் நீங்கள் சுற்றி கொண்டுதான் இருப்பீர்கள் என்பதை நேரடியாகவே சி.வி. சண்முகத்தை தாக்கும் விதமாக தற்பொழுது அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் மிகவும் சி.வி. சண்முகத்திற்கு எதிராக பேசி வருவதற்கு காரணம், ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் செங்கோட்டையனையும் அவமரியாதையாக பேசியதற்கு காரணம்தான் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சி.வி. சண்முகம் எடப்பாடியின் தீவிர ஆதரவாளர் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார்கள். ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் என்ன கூறுகிறார்? நான் என்ன தவறு செய்தேன்? நீக்கப்பட்டவர்கள் மன்னிப்பு கேட்டால் அதிமுகவில் இணைக்க வேண்டியது தானே? அவர்கள் என்ன தவறு செய்து விட்டார்கள் என்பதைத்தான் செங்கோட்டையனும் கேட்டார். இதற்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு பதிலளிக்க முடியுமா எடப்பாடியால், சி.வி. சண்முகத்தால்?